வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் வீட்டில் இருந்து உங்கள் ரேணுகா. இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் உள்ள வந்து பார்க்குறவங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து டபுள் எக் ஆம்லேட் தாங்க போட போகிறேன் வித் ஆனியனோட. பாருங்கள், ஒரு 4 முட்டைக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ரெண்டுத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம தவாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் எந்த எண்ணெயும் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா தவாவில் போட்டு வதக்கணுங்க. அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கடாயில் வதக்கினா கூட அந்த மாதிரி இருக்காது. தவாவில் வதக்கும்போது அந்த ஆனியனோட டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முட்டைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், அதேமாரி கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வதக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆம்லேட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் இதே தான் செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வதக்காமல் ஆனியன் போட்டு ஆம்லேட் சாப்பிட்றதுக்கும் இந்த வதக்கி இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு ஆம்லேட் சாப்பிட்டா மட்டும் போதுங்க, காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்டதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் வந்து செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், இந்த முட்டையை வந்து நம்ம நல்லாவே கலக்கி எடுத்துடலாம். ஸோ நமக்கு முட்டைக்கு தேவையான எல்லாமே காரம், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அதனால் நம்ம வந்து முட்டையில் கலக்கும்போது தனியாக ஆட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நான் முட்டையை மட்டும் நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டைம் பீயிங் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதை வந்து நான் இப்போ தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இதிலே விட்டுறேன். ஒரு முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஆனியனை பாருங்கள், மீதியெல்லாம் எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு கொடுத்தா ரொம்பவே பிடிக்குங்க. 2-3 ஆம்லேட் கூட இந்த மாதிரி சாப்பிட்ருவார். ஸோ இன்றைக்கி அவருக்கு 2 முட்டை ஆம்லேட், எனக்கு 2 முட்டை ஆம்லேட். பசங்களுக்கு ஏற்கனவே ஆஃப் பாயில் மாதிரி, ஆஃப் பாயில்னால் திருப்பி போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஆம்லேட் போட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோவும் நான் எப்படி ஆஃப் பாயில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக எடுத்து ஊற்றியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதை நீங்கள் காலையில் சப்பாத்தி கூடையோ ப்ரெட்டு கூடையோ கூட வச்சு ஸ்கூலுக்கு பசங்கக்கிட்ட அனுப்பிச்சி விடலாம். ஸோ அது வந்து அந்த முட்டை கெட்டும் போகாது. அப்போ நம்ம லேட்டாக சாப்பிட லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இல்லை தேங்காய் நெய்யில் இந்த மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒல்லியாக இருக்கிறவங்க கூட அழகாக பூசினாப்பில் வந்துடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எக் ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் போட்டு சாப்பிடுவேன். நான் அப்போலாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஸோ இது வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் செய்வேன், நெய்யில் செய்வேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது ஏற்கனவே வெயிட் நிறையாவே இருக்கேன், அதனால் நல்லெண்ணெயில் செஞ்சிட்ருக்கேன். இப்போ என்னென்னா இதை நம்ம வந்து உடையாமல் திருப்புறது தான் டாஸ்க்கே நமக்கு. அதனால் நான் ஏன்னா ஏற்கனவே வெங்காயத்தை வந்து தவாலேயே வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் போகணும், ஒன்றா ஒட்டி வரணுன்ட்டு தான் நான் வந்து ஃபுல்லாக திருப்பி எடுத்து இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு வழியாக திருப்பிட்டேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த முட்டையை வந்து நம்ம அடியில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஆம்லேட் வந்து கருகாமல் இருக்கும். இல்லாட்டி ரொம்ப கருகி போயிடுச்சுன்னா முட்டையோட டேஸ்ட்டே மாறிடும் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வெந்தால் போதும். ஒரு பெரிய அடை தோசை லெவலில் வந்துருச்சு.
இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நிறையா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பச்சை மிளகாய் 2 போட்டுட்டு மீதியெல்லாம் காரத்துக்கு பெப்பர் தூள் தான் போட்டிருக்கேன் அதிகமாக. ஸோ ஒரு ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தாச்சு, அவங்க வந்து சாப்பிட போயிட்டாங்க. அடுத்த டபுள் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே முட்டையெல்லாம் எடுத்து போட்டு கலக்கி வச்சிட்டேன் அந்த எக்கு வேகும்போதே. ஸோ இதையும் நாம் வந்து அழகாக சூப்பராக பெருசாக அடை தோசை லெவலுக்கு ஊற்றிடலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருக்கீங்க இல்லை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக ஆனியனை அப்படியே டைரெக்டாக பச்சையாக வெட்டி ஆம்லேட் போடுற ஆளாக இருந்தால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் எக் ஆம்லேட் வித்து மட்டன் கறி தாங்க சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கொடுத்தா ஒரே ஒரு ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ வயிறு வந்து ஃபுல்லாகிடும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈத் லீவ் அப்படின்றதுனால ரொம்பவே ரிலாக்ஸாக அப்படி சமைக்கிறதுக்கு எதுனா ஈஸியோ அதெல்லாம் எடுத்து போட்டு சமைக்கிற மாதிரி, சரி வாங்க எக் ஆம்லேட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எக் ஆம்லேட் போட்டு லஞ்சை வந்து முடித்தாச்சு. பாருங்கள், இதுவுமே எவ்வளோ அழகாக திருப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வெந்தால் போகுதும், ரொம்ப வந்து கருக வச்சிடாதீங்க. பாருங்கள், அப்படி பார்க்கவே இந்த ஃப்ளஃபி ஆம்லேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முட்டை ஆம்லேட் எப்படி போடுறது, அதுவும் டபுள் எக் ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. பாருங்கள், அந்த தட்டு சைஸோட பெருசாக இருக்குது ஆம்லேட். 2 எக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.